ட்ரைபல் மியூசியம் வந்திருக்கோம். நான் ஃபஸ்ட்டு பிளேஸு. எப்பவுமே எனக்கு மியூசியம் வர தான் பிடிக்கும். ஏன்னா ஃபுல்லாக அவங்கள பற்றின கல்ச்சர்லாம் தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதுக்கு தான் வந்திருக்கோம். போய் பார்ப்போம் வாங்க. இன்ட்ரெஸ்டிங்காக என்ன புதுசாக எதாவது மியூசியம் அம்யூஸ் பண்ணுதான்னு பார்ப்போம் வாங்க. 40 ரூபா டிக்கெட், என்ட்ரன்ஸ் டிக்கெட்டு. போகலாம். மியூசியம் இன்சைட். ஸோ இது வந்து லிக்விட் எக்ஸ்ட்ராக்ஷன், அதாவது நம்ம ஊரில் கல்லுன்னு சொல்லுவாங்கள்ல. சீமான் இந்த வீடியோ பார்த்தா சந்தோஷப்படுவார். கல் எடுக்கிறாங்க, எப்படி எல்லா ஊர்லேயும் இப்படி தான் எடுப்பாங்க. ஸோ எப்படி எடுக்கிறாங்கன்னு காமிக்கிறாங்க. இவர் வந்து பால் குடிக்கிறாரு, அது கல். ஒரு பிக் பாஸ் ஹவுஸ் மாதிரி இருக்குது. அங்கங்கே சிசிடிவி வச்சுருக்காங்க. என்ன பிரச்சனை, உள்ள வீடியோ எடுக்கக்கூடாதுன்றாங்க. அதனால் நாங்கள் எடுக்கல. உள்ள அழகாக இருக்குது. அங்கங்கே அவங்க என்னென்ன யூஸ் பண்ணுறாங்க, அவங்களோட கல்ச்சர் பற்றி, அவங்க என்னென்ன பாட் யூஸ் பண்ணாங்க, ஹண்டிங் எப்படி பண்ணாங்க அப்படின்னு பற்றி இருக்குது. இந்த வீடியோகிராஃபி ஏன் ப்ரொஹிபிட் பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரில. ஒரு வேளை இது எடுத்து போட்டோம்னா இங்கே வரமாட்டாங்க அப்படின்னு நினச்சி பண்ணுறாங்களா? அந்த மாதிரியும் இதே பிரச்சனை ஆச்சு. ட்ரோன் பறக்க திட்டினாங்க. எல்லார் வீட்லேயும் கேலண்டர் இருக்குது. கேலண்டரில் பாலாஜி ஃபோட்டோ இருக்குது. அதுக்காக திருப்பதி கோவிலில் கூட்டம் குறைஞ்சிருச்சா என்ன? ஃபோட்டோவில் பார்த்தாலும் நேரில் வரணும்னு ஆசைப்பட்றவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஃபஸ்ட் டைம் அப்படின்னா பிளேஸ் எங்கெங்கே இருக்குது, எனக்கு மேப்ஸை விட பெருசாக ஒன்று வேணும் அப்படின்னா இந்த மியூசியம்குள்ளே இப்படி வச்சுருக்காங்க. ஒவ்வொரு ஜோனுக்கு அனந்தகிரி ஜோன், அரக்கு ஜோன், அதுக்கு வந்து ஒரு மினியேச்சர் மாடல் கிரியேட் பண்ணி வச்சுருக்காங்க. நம்ம போன பொர்ரா கேவ்ஸ் இங்கே தான் இருக்குது. அனந்தகிரி ஜோனில் தான் அது வருது. உங்களுக்கு வந்து கண்டிப்பாக இந்த ட்ரெயின் எக்ஸ்பீரியன்ஸ் நீங்கள் வந்தீங்கன்னா பண்ணியே ஆகணும். ஏன்னா இது பார்த்தாலே நல்லா இருக்கும். பொர்ரா கேவ்ஸ்க்கு வந்திருக்கோம். பொர்ரானா ஹோல் ஒடிசா லாங்குவேஜில், குஹாலுன்னு வாங்க தெலுங்கில். ஸோ பொர்ரா கேவ்ஸ்க்கு வந்திருக்கோம். இது விசாகப்பட்டினம்லேருந்து ஒரு 100 கிலோமீட்டர்ஸில் இருக்குது. ரீச் பண்ணுறதுக்கு இங்கே ரயில்வே ஸ்டேஷனும் இருக்குது, பொர்ரா கேவ்ஸ் ரயில்வே ஸ்டேஷன். ஸோ டேரெக்டாக அங்கே நீங்கள் வந்துக்கலாம். என்ட்ரி டிக்கெட்லாம் இங்கே பின்னாடி போட்டிருக்காங்க. ஆல்ரெடி நாங்கள் முன்னாடியே ஒரு தடவை போயிருக்கோம். அதனால் எனக்கு உள்ளே போக இன்ட்ரெஸ்ட் இல்லை. நீங்கள் யூஸ்வலாக பார்க்குற கேவ்ஸ் மாதிரி தான் இதுவும் இருக்கும். ஃபுல்லாக அந்த ஸ்டால் சைட் ஃபார்மேஷன் அது இதுன்னு தான் இருக்கும். ஸோ ஃபோட்டோஸ் நான் போடுறேன் கூகுள்லேருந்து எடுத்து. நான் உள்ளே போகல. ஸோ இதுதான் அரக்கு ஜோனு. அங்கே பார்த்தீங்கன்னா சப்போரா வாட்டர் ஃப்ளோன்னு இருக்குல்ல, அது வந்து அழகாக ஸ்லைடிங் மாதிரி இருக்கும். லாஸ்ட் டைம் வரும்போது நாங்கள் ஸ்லைட் பண்ணி விளையாடிட்டு இருந்தோம். நெக்ஸ்ட்டு நாங்கள் அங்கே தான் போகிறோம், அந்த சப்போரா வாட்டர் ஃபால்ஸுக்கு. அதை தவிர இங்கே 2-3 வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது. இது மான்சூன் டைம் தான், ஸோ வாட்டர் இருக்குன்னு நினைக்கிறேன். டைம் இருந்துச்சுன்னா அதுக்கு போகிறோம். ஸோ இதுதான் பொங்கலு சிக்கன். டேஸ்ட் வந்து நம்ம நார்மல் சிக்கனுக்கும் இருக்குது எனக்கு ஒரே மாதிரி தான் இருக்குது. நான் அந்தளவுக்கு ஃபூடி இல்லை, கிடைச்சதை சாப்பிட்ருவேன். ஸோ எனக்கு பெரிய டிஃப்ரென்ஸ் தெரில. இது வந்து அரக்குவில் மட்டும்தான் கிடைக்குது. அரக்கு அதில் இருக்கிற சரௌண்டிங் பிளேஸ் தான் கிடைக்குது. வைசாக் ஹைதராபாத்தில் கூட கிடைக்காது. ஸோ இங்கே வந்தீங்கன்னா சென்னையில் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு 2 இயர்ஸ் முன்னாடி ஒரு ஸ்டார்ட் அப் ஆரம்பித்தாங்க. பொங்கலு சிக்கன் வச்சு ஸ்டார்ட் அப் ஆரம்பித்தாங்க. நியூஸ்லாம் வந்துச்சு. ஸோ பெய்ட் ப்ரொமோஷனான்னு தெரில. ஸோ நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்கள். டேஸ்ட் நல்லாயிருக்கு. ½ kg கிட்டத்தட்ட 250 ரூபான்னு சொல்கிறாங்க. நல்லாயிருக்கு, டேஸ்ட்டாக இருக்குது.
எலும்புலாம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது, மேக்ஸிமம் ஃப்ளஷ் தான் இருக்குது. கைஸ், இப்போ நம்ம லம்பாசிங்கி அப்படின்ற ஊருக்கு போகிற வழியில் இங்கே ஒரு ஃபால்ஸ் இருக்குதுன்னு சொன்னாங்க. பெருசாக இருக்கும், நல்லா இருக்குன்னாங்க. சொன்ன மாதிரியே பெருசாக சூப்பராக இருக்குது. கொத்தப்பள்ளி ஃபால்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த ஃபால்ஸ் தான் வந்தோம். இன்றைக்கி இன்றைக்கி ஹாலிடே இருந்தாலும் வந்து இங்கே பெருசாக கூட்டம் இல்லை. ஸோ நீங்கள் வீக் டேஸில் வந்தாலும் இங்கே பெரிய கூட்டம் இருக்காது. கேன் என்ஜாய். ஆனால் வந்து இங்கே குளிக்க அலோவ் பண்ணுறதில்ல, வாட்டர் ஃப்ளோ ஓவராக இருக்குன்றனால. மேபி நீங்கள் சம்மர் டைமில் வந்தீங்கன்னா குளிக்கலாம், பட் தண்ணி கம்மியாக இருக்கும், குளிக்க முடியுமான்னு தெரில. ஸோ இதை முடிச்சு நாங்கள் நெக்ஸ்ட்டு அந்த லம்பாசிங்கி அப்படின்ற அந்த ஐஸ் கட்டி ஊருக்கு போகிறோம். அந்த வில்லேஜுக்கு போயிட்டு அங்கேருந்து பார்ப்போம் வாங்க. ஓகே கைஸ், இப்போ நம்ம லம்பாசிங்கிக்கு வந்திருக்கோம். இங்கே ஆக்சுவலாக பெருசாக எதுவுமே இல்லை பார்க்குறதுக்கு. ஸ்னோ கூட நவம்பர் டிசம்பர் டைமில் தான் இங்கே ஸ்னோ வருமா. அது தவிர இங்கே தங்குறதுக்கு வந்து ஒரு குட்டி குட்டி ரெசார்ட்ஸ் மாதிரி இருந்துச்சு, இந்த கேம்பிங் போடுற மாதிரி. பட் ஸ்டில் அந்தளவுக்கு இது ஒரு பெரிய சிட்டிலாம் எதுவும் இல்லை. ஸோ நீங்கள் வந்து டூரிசம் சென்டர் இருக்குது, ஏதாவது ஹெல்ப்னா அவங்கள்ட்ட கால் பண்ணி கேட்கலாம். பட் அதை தவிர இங்கே பார்க்க எதுவுமே இல்லை. ஸோ ஆனால் ரூட் சூப்பராக இருந்துச்சு. நாங்கள் வந்தது கொஞ்சம் ஆஃப் பீட் ரோடு மாதிரி இருந்துச்சு, ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஃபுல்லாக பச்சை பசேல்னு விவசாயம் அது இதுன்ட்டு கம்ப்ளீட்டாக மரம். இந்த வீலாக் இதோட முடிஞ்சுது. பின்னாடி நிலா கூட வந்துருச்சு.